யாரு யாரது என் தங்கத்தை வீட்டு வேலை செய்ய சொல்லி குடும்பப்படுத்துறது? அவளை மாவரைக்கிற மிஷின்ல வச்சு அரைச்சிடுறேன். எங்கே அவள்? யாரியா நீ? அவர் எங்க அண்ணன் மாதவன், இவர் எங்க அப்பா. ஆகுதே, என்னை தமிழப்பா திருச்சிற்றம்பலம் என்று அழைப்பார்கள். இவங்களை நான் தான் கூட்டு வந்தேன். அது இருக்கட்டும் தங்கச்சி, அவ யார்? அவ டெல்லி சித்தி. ஆளை காட்டு, இடுப்ப ஒடிச்சிடுறேன். ரொம்ப பேர் இடுப்பு உடைச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பின டெல்லி மாமியார் நான் தான். குழந்தை எப்படி கையால உடைக்கிறியா இல்ல ஏதாவது ஆயுதம் வேணுமா? நீதானா அது? உன்னை உன்னை என்ன உன்னை என்ன உன்னை என்னடா உன்னை உன்ன பின்னாடி தவந்து போய்கிட்டே இருக்க? தவழ்றனா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தங்கச்சி சொன்ன நீ யாருன்னு களைச்சு பெருப்ப உள்ள புட்டில பால் போட்டு வச்சிருக்க. குடிச்சிட்டு தொட்டில தூங்குடா குழந்தை. அப்பா அப்பா அப்பா, இந்த டில்லி எருமை என்னை முட்டி விட்டது. இவளை அமைதி. இவளை மகனே மாணவ அமைதி. அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையடா மகனே. டெல்லி மாநகரிலிருந்து வந்திருக்கும் அம்மையே, எங்கள் எதிரில் நீ வெறும் பொம்மையே. தேவையில்லாமல் சாட வேண்டாம் எம்மையே. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். இரு, தர்மத்தை கூப்பிடுற. தம்பி, வேலை தம்பி. கூப்பியா? என்ன ஒரு பொடி பையன் எருமைன்னு சொல்லிட்டான். உன்னையா சொன்னா? யாரும் சொல்லு. கிழிச்சுடா கிழிச்சு. நான் தான்டா சொன்னேன். தலிக்க ஏண்டா தண்ணியில ஊர்னா பிஸ்கோத் மாதிரி கீரை என்னடா சொன்ன? அமைதி அமைதி. கீச்சுற கீச்சு கீச்ச வேணா, பிளேட உள்ள வை. இந்த பெரிய மனுஷன் சொன்னதுக்காக உன்னை விட்ட இல்ல? அப்பா, இன்னைக்காவது என்ன ஒருத்தன் பெரிய மனுஷன் சொன்னானே. எங்க தமிழப்பா தமிழப்பான்னு உங்க மக அடிக்கடி பீத்திக்கிட்டு இருக்குமே, அந்த பீத்திர அப்பா நீங்க தானா? ஆம், நானே தான். இவன் என்னுடைய மகன் மந்த புத்தி மாதவன். ஏன் நீங்க தமிழப்பான்னு பேர் வச்சிருக்கீங்க? தமிழ் தாத்தாவின் மீது உள்ள பெருமதிப்பின் காரணமாக தமிழப்பா என்ற பெயரை சூட்டிக் கொண்டுள்ள. நல்ல வேளை தமிழ் மாமான்னு பேர் சூட்டிக்காம இருந்தீங்களே. ஆமாம், நீங்கள் தான் டில்லி சித்தப்பாவோ? நானே தான். எதிர்பார்க்கல. சவரக்கத்தியுடன் சதராடி கொண்டிருக்கிறீரே, நீங்கள் தான் தாய் மாமனோ? ஆமாம்பா, நான் தான். அப்பா பார்த்து. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அப்பா, என்ன வெட்டி பேச்சு? சம்பந்தி வந்திருக்காங்க, ஒரு நாள் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு நாளா? இந்த குடும்பத்தை செப்பனிட்டு சீராக்கும் வரை இங்கேயே தங்குவதாக முடிவெடுத்துள்ளேன். தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். தமிழ்தான் உங்களது பொழுதுபோக்கோ? இந்த உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. என் மூச்செல்லாம் தமிழ். நம்ம மூச்செல்லாம் 3 சீட்டு தான். இஸ்கிறதெல்லாம் இஸ்பிட்டு கிளாவர், விடுதெல்லாம் டைமண்ட் ஆட்டின். எப்படி தங்களுக்கு சீட்டாட தெரியுமா? தெரியுமாவா? இந்த எல்ஐசி பில்டிங் இது, அது நம்மள் தான். இதே சீட்டாட்டல் தான் தோத்துட்டம்பா. பிறகு ஏன் தாமதம்? விரிப்போம், விளையாடுவோம். இங்க வேண்டாம், உள்ள ரூம் இருக்குது, அங்க போலவா. மாப்பிள்ள வர. மாதவா, அப்பா சீக்கிரம் வா. ஐயா. அண்ணே, என்ன? சீட்டாடவன உன்னை கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாத, உன் மாமியாருக்கு விடி வைக்கத்தான் வந்திருக்கோம். கேப்ல விளையாடுறான். அப்பா எனக்கு ஒரு கை போடுங்கப்பா. ராதா, எங்க 2 பேரும் எதுக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்கன்னு பார்த்தா, பிறந்த வீட்டுல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்கீங்களே தவிர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டீங்களா? பருத்தி மட்டமா இருந்தா நூலு மட்டமா தானே இருக்கும். யோ தமிழ், என்னையா இது? இதுதான் இந்த வீட்டில் இருக்கும் டில்லி மாமியாரை விரட்டுவதற்கு வெடிகுண்டு. என்ன சத்தம்? ஆச்சரியத்தின் வெளிப்பாடு. மகனே மாதவா, தந்தையே, இதன் சிறப்பை செவ்வனே செப்பு. இந்த கல்லு வெடி, வெங்காய வெடி, இந்த டைப்ல இது மிகப்பெரிய வெடி. இத தரையில ஓங்கி அடிச்சாலோ இல்ல இது மேல வேகமா யாராவது உட்கார்ந்தாலோ அப்படி வெடிச்சிரும். அப்ப இதால அவளை அடிக்க போறீங்களா? சுத்த அறிவு. இதனால் அவளை தாக்கி தகர்த்தால் காவல்துறை நம்மை சும்மா விட்டு விடுமா? சும்மா விடாது. அப்ப என்ன பண்ண போறீங்க? அதோ அந்த இருக்கை மெத்தியின் அடியில் இதை வைக்க போகிறோம். மாதவா, அப்பா கவனமாக இதை கையில் ஏந்தி கொண்டு போ.
ஐயோ! இப்பொழுது அந்த டெல்லி எருமை வரும் அந்த பெண் விலங்கை அந்த இருக்கையின் மீது அமர வைப்போம் உடனடியாக பட்டா! எருமை வருகிறது. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க, நீங்க வாருங்கள், 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 அமருங்கள். பஞ்சாயத்து தலைவர் நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? நீங்க உட்காருங்க. என்ன பதறீங்க? அது பொம்பளை நீங்க நிக்கும் பொழுது ஆம்பளை நான் உட்கார்றது அநாகரிகம். அதான் நாகரிகம் உங்களுக்கு எதுக்கு? உட்காருங்க. ஐயோ! என்ன ஏதோ முள்ள மேல உட்கார்ந்த மாதிரி தவிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, லேசா வயித்த கலக்குது. அதான் இத வந்துடுறேன். இப்பொழுது நீங்கள் அமரலாமே. எதுக்கு? நீங்க உட்காருங்க. வாங்க. இந்த இருக்கை எனக்கு சரிப்பட்டு வரவில்லை. நீங்கள் உட்காரலாமே. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உட்கார்றேன். என்ன திருப்தியா? நல்ல திருப்தியா? கூப்பிடுறாங்க. இந்த வர நீங்க உட்காருங்க. மந்த புத்தி மாதவா, நீயமாச்சு உன் வெங்காயம் வெடியமாச்சு. வெங்காயம் வெங்காயம் என்ன ஏன்பா கோச்சுக்கிறீங்க? இந்த தண்டத்துக்கு 50 ரூபா கொடுத்து செய்ய சொன்னேன். ச்சே, மூதேவி நமத்து போனதை கொடுத்து ஏமாத்திட்டான். இதுல இன்னும் 50 ரூபா உட்கார்ந்தாலும் வெடிக்காது போல இருக்கேன். திருச்சிற்றம்பலம். யோ தமிழ், இந்த டெல்லி எருமையோட தொல்லை தாங்க முடியலையா? ஏதாவது வழி சொல்லையா? ஒரு அருமையான யோசனை தருகிறேன். சீர்காழி சரங்குண்ணி சித்தருடைய கஷாயம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படியா? அதை கொடுத்தால் அந்த டெல்லி எருமை ஒரு நாளைக்கு 50 தடவை வாந்தியும் பேதியும் எடுத்து அதோடு தேய்ந்து துவண்டு தேவாங்க மாறிவிடும். ஒருவேளை மருந்து வேலை செய்யலனா என்ன சொல்லுகிறீர்? சித்தருடைய சமாச்சாரங்கள் மிகவும் பயங்கரமானவை. அப்படியா? சாதாரண பேதி மருந்து குடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளும். ஆனால் இந்த பேதி மருந்தை கொடுத்தால் குடலே உருவிக்கொண்டு வெளியே வந்துவிடும். நிஜமாவா சொல்ற? அப்ப கலக்கு. என்னது ரெண்டு பேரும் கையில டம்ளரோட அலையறீங்க? எல்லாம் உனக்காகத்தான். யாரை எதிர்பார்த்து கொண்டாந்தமோ அவங்களே எதிரில இருந்துட்டாங்களா? அதான் இந்த அப்படியா? இது என்னது? சூசா? அல்ல அல்ல, இது ஒரு அருமையான பானம். சீர்காழி சரங்குண்ணி சித்தருடைய சர்வரோக கல்பம். இதை குடித்தால் 4-5 வயது குறைந்தார் போல் உடம்பில் ஒரு புது வேகமும் தெம்பும் தெளிவும் உடனடியாக ஏற்படும். அப்படியா? என் உடம்புல இருக்கிற தெம்பும் தெளிவும் போதும். உங்களை பார்த்தா டொக்கு விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க வேணா குடிங்க. எனக்கு எதுக்குமா? ஆடி அடங்கி தெம்பெல்லாம் தீந்து போச்சு. நீ சாப்பிடுமா. சாப்பிடுமா. வேஸ்ட் ஆயிடும்ல. இதை விட நல்ல ஆள் இருக்கு, அவனை கொடுத்துருவோமே. யாரு? சின்ன டொக்குவும் புள்ள. மாதவனா? மாதவன் ஐயா. மாதவா? ஹாய். வா வா, இவன்தான் சரியான பூதேவி. எது கொடுத்தாலும் கொட்டிக்குவான். தாப்பா, தா. இது என்னது? எனக்கு கிடையாதா? இது உனக்கு தான்ப்பா. இது சீர்காழி சரங்குண்ணி சித்தரோட சர்வரோக கல்பம். இது குடிச்சா உடம்புல நல்ல தெம்பும் தெளிவும் ஏற்படும். ஐயோ, எனக்கு தான் இது அர்ஜென்ட்டா தேவைப்படுது. கொடுங்க. இந்த குடி குடி. மாதவா. சும்மா இருங்கப்பா. நான் கொஞ்சம் தாக்கு போக்க தடிச்சா உங்களுக்கு பிடிக்காத. நாய அடிப்பானே, இப்ப சமப்பானே. அட பாவி.
கடைக்கு நல்ல பணம் கொடுக்க முடியாதுனே. தங்கச்சி 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 முடியாது 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 முடியாது. பாத்துக்கிறேன். வேலு, வந்து ஒரு முக்கியமான காரியம் உன்னால எனக்கு ஆகணும். சொல்லு, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? ஆ? என்னையா இது? வளையல் என் தங்கச்சி இது, வாட்சி சாரதி இது. நேத்து ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி ரேஸ் ஆடினேன், பணமெல்லாம் சுத்தமா போயிருச்சு. நாளைக்கு கடனை திருப்பி கொடுக்கலன்னா கடன்காரன் என் கால் நரம்ப வெட்டிடுவான். அதனால அவங்ககிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்தேன். இத நானே கொண்டு போய் வித்தேன்னா எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்க. எனக்காக நீ தான் கண்ணா இதை வித்து கொடுக்கணும். இவ்வளவு தானே? இத்த கூட செய்யாம நான் எதுக்கு இருக்கிற? ஆனா ஒண்ணுப்பா, 10% கமிஷன் நமக்கு வெட்டுறணும், இல்ல நான் கீசிடுவேன். இதுக்கெல்லாம் ஏன்பா கீசற? ஆத்துல போற தண்ணியே ஐயா குடிச்சா என்ன, அம்மா குடிச்சா என்ன? நீயும் கொஞ்சம் குடிச்சுக்கோ, வரட்டுமா? ஐயா குடி, அம்மா குடி, 2 பேரும் குடிதானா? என்னங்கடா இது? ஆடுமயிலாள் அபிநய மொழியாள் இவள் அன்பை காணும் புவி மயிலாள். சக்திவேல்! என்ன தமிழப்பா, என்ன இந்த பக்கம்? வேலு, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்று ஒருவர் இருந்தார், தெரியுமா? நல்லா தெரியுமே, அதான் நம்ம சித்தப்பாற பங்காளி மகன் தானே? இந்த திருவள்ளுவர் சிறந்த அறிவாளி. திருக்குறள் எனும் நூலை படித்திருக்கிறார். படித்திருக்கிறாயா? படிச்சிருக்க, அதனால நமக்கு என்ன? நமக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார். பொய்மையும் வாய்மையிடத்து உரை தீர்த்த நன்மை பயக்குமேனேன். புரிகிறதா? புரியுதே, போற. அதான் டீ கடையில இருக்குதே, அதானே? ஐயோ, அதுவல்ல. ஒரு நன்மைக்காக சொல்லப்படும் பொய் பொய் ஆகாது, அதுவும் உண்மையாகும் என்பது அதனுடைய உட்கருத்து. யோ, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லி நிக்கிற? பணமுடை, கழுத்திலே துண்டு, ஒரு 500 ரூபாய் உடனடியாக வேண்டும். இந்த துவிச்சக்கர வண்டியை, என்னது இது? இந்த சைக்கிளை அப்படி அழகா தமிழ்ல சொல்லலாம் இல்லையா? இது இந்த சைக்கிளை விற்று பணம் வாங்கி தர முடியுமா? மாப்பிள்ளை வண்டி மாதிரி இருக்குது. திருநியா? திருடும் அளவுக்கு நான் கைவன் அல்ல, கேட்டு வாங்கி வந்தேன். ஆமா, விக்க சொல்லி நிக்கிறியா? மாப்பிள்ளை சைக்கிள் எங்கன்னு கேட்டான்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்? இங்குதான் திருவள்ளுவர் என் துணைக்கு வருகின்றார். அங்காடி வாயிலில் இந்த துவிச்சக்கர வண்டியை நிறுத்தியிருந்தேன். எவனோ ஒருவன் இதை களவாடி சென்று விட்டான் என்று ஒரு சிறு பொய்யை தட்டி விடுவேன். அவரும் நம்பி விடுவார். ஆபத்தான நேரத்தில் பொய்யும் மெய்யாகும் அல்லவா? அப்போ உன் கணக்கு படி இது திருட்டு இல்லங்கிற? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இதுக்குதான் திருக்குறள் ஐஸ்துக்குன்னு வந்தியா? சரி சரி, வண்டி விட்டு போ, ஊட்டாண்ட பணத்தோட வர. தயவு செய்து இந்த விவகாரத்தை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம். இத நான் திருவள்ளூர் கையில கூட சொல்லிக்க மாட்டேன், கவலைப்படாத. என்ன? நன்று நன்று. தர்மம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். ஜெயிச்சிட்டேன். அவரவர் சூது பணத்தை எடுங்கள். என்ன சாக்கடை பெருச்சாலி போல விழிக்கிறாய்? அப்பா மாதிரி தான் மகனால பார்க்க முடியும். உன்னுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? ஃபுல்லு. கோழி. ஒரு 8 ரூபாய் எடு. 5 ரூபா தான்ப்பா இருக்கு, 3 ரூபா அப்புறம் தரானே. நடக்காது. கடன் உறவை துண்டிக்கும். உடனடியாக கொடு. சொந்த புள்ள தானே, 3 ரூபாய் அப்புறம் வாங்கிட்டா என்ன? பிள்ளையோ பெண்ணோ, ஆட்டத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஆமா, பொண்ணு தான் ஞாபகம் வருது. உங்க பொண்ணு ராதா எங்க? மகனே மாதவா, அப்பா, என் மகள் ராதா எங்கே? உங்ககிட்ட தானப்பா சொல்லிட்டு போனா, ஏதோ டான்ஸ் ப்ரோகிராம் பார்க்க போறேன். மயிலாப்பூர் கற்பகம், யாரு? மயிலாப்பூர் கற்பகம், உள்ள வரலாமா? அட வாங்க சாமி. என்ன மரியாதை? உட்கார். என்ன விஷயம் சாமி? அதாவது நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். உதவியா? நான் உங்களுக்கு என்ன சாமி உதவி செய்ய முடியும்? அந்த வீட்டு நிலைமைய உனக்கு அப்பவே சொல்லிட்டேன். நீ மாமியாரா வந்து அந்த 2 பொண்ணுகளையும் திருத்தணும். மாமியாரா? அந்த பயல்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாதா? என்ன எப்படி சாமி மாமியாரா ஏத்துக்குவாங்க? மாமியாரா வேணாம், சின்ன மாமியாரா வா. இன்னா சாமி மாமியார்னு சொல்லிட்டு கிராட குறைச்சிட்டா? மாமியாரா இருந்தா என்ன, சின்ன மாமியாரா இருந்தா என்ன? தேள்ல பெரிய தேளு சின்ன தேள்னா இருக்கு. எந்த தேளு கொட்டினாலும் வலிக்கும்.
நீங்க வர்ற கொட்டுற வலிக்குது, அவங்க திருந்துறாங்க. என்ன சாமி என்ன இப்படி சின்ன மாமியாரா ஏத்துக்குவாங்க? அவங்கள நான் ஏத்துக்க வைக்கிறேன். அவங்களுக்கு நான் சின்ன மாமனார், நீ அவங்களுக்கு சின்ன மாமியா. எனக்கு நீ என்ன வேணும்? என்னது என்ன ஏசுநாதர் ஆகிட்ட? வெளியே போயா, முதல்ல நீ வெளியே போ. வெளியே போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். போயிட்டு வரேன் சொல்ல போறியா? அந்த குடும்பத்துல பெரிய பொம்பளைங்களே இல்ல. அந்த 2 பொண்ணுகளும் திமிரு பிடிச்சு அலையறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகாம நல்லா இருக்கணும்னா நீ அங்க வந்து மாமியாரா நடிக்கணும், அவங்கள திருத்தணும். அது உன்னாலதான் முடியும். வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் வரல தாயே. நான் வரட்டுமா? ஏரியா சரி, அது எப்படியா முடியும். என் சம்சாரம் ஆத்தோட போன விஷயம் அவங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? நீ அங்க வர்ற, உன்னை பார்த்த உடனே ஐயோ ஆத்தோட போன என் சம்சாரம் வந்துட்டான்னு பெரிய ரீல் தான். ஆத்தோட போயிட்டு இருந்த என்ன மீன்காரங்க வலை போட்டு பிடிச்சிட்டாங்க. அப்படியேதான். அப்புறம் அந்த மீன்காரங்க அவங்க குலதெய்வத்துக்கு என்ன நரபலியா கொடுக்கும் போது நான் எப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அச்சா. அப்புறம் நீ எங்க இருக்கேன்னு நான் அங்க இங்க தேடிட்டு இருக்கும் போது ஒரு கிளி ஜோசியக்காரர் நீ இங்க இருக்கதா சொன்னாங்க. நான் அப்படியே வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ சினிமாவுக்கே கதை டாப்பு. சரியா, இப்ப நான் என்ன பண்ணோம்? நீ அந்த வீட்டுக்கு வந்து பாம்பு மாதிரி புசு புசுன்னு சீரணும், புள்ள பூச்சி மாதிரி குடஞ்சு எடுக்கணும், தவளை மாதிரி 24 மணி நேரம் கத்தணும். அது எனக்கு பழக்கப்பட்ட வேலை. ஆனா ஒண்ணு என்ன, எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சரின்னு சொன்னாதான் நான் வருவேன்பா. என்னங்க என்ன நாக்கு செவக்கவே இல்ல. 1/2 கிலோ மிளகா பொடியை போட்டு தடவனா நல்லா செவந்திருக்கும். என்ன சொன்னீங்க? அரைக்குறையா ஒண்ணு செவக்கல, நல்ல கோவைப்பழமாட்டம் செவந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உங்க சாப்பாடு பிடிக்கல. என்ன பண்ணட்டும்? மீனாட்சி புஸ்தகத்தை பார்த்துதான் செய்யறேன். நாளையில இருந்து நீ சமைக்க போறியா? ஒரு சமயக்காரிய வைங்க. சாரி சாரி, சமயக்காரி எல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாதுமா. ஏதோ ஒரு சாதாரண கம்பெனியில 10ஓட 11 குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். நமக்கு வசதி பத்தாதுமா. எங்க வீட்டுல சமயக்காரி சமைச்சுதான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ, உங்க வீட்டு விஷயம் வேற. உங்க அப்பா யாரு? பஞ்சாயத்து தலைவர் பசுபதி. அவர் அடிக்காத கொள்ளையா? பணத்தை கொடுத்துட்டல. எங்க குடும்பத்தை பத்தி குறை சொல்லலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருக்கட்டும், உங்க ஆகட்டும், வரவளை சமயக்கட்டுல விட்டு நான் கட்டில உட்கார்ந்து அதிகாரம் பண்றேன். பாத்து வர்றவ கட்டுல உட்காந்துக்கிட்டு உன்ன சமயக்கட்டுல விட்டுற போறா. சரசு, நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டேமா. எங்க போறீங்க? எனக்கா வர்றது ஒண்ணு, அதையும் போக விட மாட்டேன்றியே. சீக்கிரம் வாங்க. இதுக்கெல்லாம் டைம் வச்சா அப்படி போய் பார்த்து கொஞ்ச நேரம் ஆகுமா? என்னடா அண்ணே, உங்கள்ட்ட ஒரு என்னடா அது என்னடா இந்த நிலையில என்ன போட்டு விடு. இல்லண்ணே, ஷேவ் பண்ணி விடணுமா? பண்ணி விடு. இல்லண்ணே, என்ன, நான் ராதான்னு ஒரு ஏழை பொண்ணு காதலிக்கிறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ, இதுக்கு உங்க அண்ணி ஒத்துக்க மாட்டாளா? அவ அந்தஸ்துக்கு குறைச்சலா எவளையுமே இந்த வீட்டுல மருமகளா ஏத்துக்க மாட்டாளே. கண்ட நேரத்தை வைத்த டைப் அடிக்கிறான். ஆரஞ்சு பல்லாம் கேட்டு விடுவோம் படவா. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தை என்கிட்ட வந்து சொல்வேனே. இந்த குடும்பத்து கௌரவத்தை பத்தி என்னடா நினைச்சே நீ? ராஸ்கல், என்னங்க ஆச்சு? ஐயோ, இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? உன் மச்சான் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? யாரோ ராதான்னு ஒரு ஏழை பொண்ணா, இவர் அவளை காதலிக்கிறாரா, அவளை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல இருக்கிறான். ஏழை பொண்ணை இவன் காதலிக்கலாமா? ஏண்டா, இந்த வீட்டு மூத்த மருமக யாரா? நாயே நாயே, யாரா இவ? எவ்வளவு பெரிய இடத்துல வந்தவ. சரி, அவ அந்தஸ்துக்கு ஈக்குவலா இல்லனாலும் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்க வேண்டாம் நீ. அண்ணே வெண்ணே பின்னி விடுவான் படவா. முடியாதுடா, முடியவே முடியாதுடா. இந்த பார், ஃபைனலா சொல்லிடுறேன், ஒரு ஏழை பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். ஏழை பொண்ணா இருந்தா தான் அவ எனக்கு
அடங்கி ஒடங்கி நடப்பா. அப்பதான் நான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ண முடியும். நீ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. தேங்க்யூ அண்ணி. ஆனா ஒரு கண்டிஷன், அவ எனக்கு அடங்கி ஒடங்கி நடப்பாளான்னு நான் சோதனை பண்ணுவேன். நீ அவ வீட்டு விலாசத்தை கொடு. திடீர்னு அவ வீட்டுக்கு போவேன். பூனைக்குட்டி மாதிரி இருந்தால்னா ஓகே, அவதான் உன் சம்சாரம். அண்ணா அண்ணா அவ போயிட்டாளா? போயிட்டாங்க. அப்பா டேய் சாரிடா, நான் இந்த மாதிரி எதனா செஞ்சாதான் இது ஒத்துக்கும். அதனாலதான் கொஞ்சம் கத்திட்டேன், தப்பா எடுத்துக்காத. அது இல்லண்ணே, அண்ணி திடீர்னு அங்க போறேன்னு சொல்றாங்களே, இப்ப என்னென்ன பண்றது? இன்னும் பெரிய ப்ராப்ளமே இல்ல. இப்போ இவங்க போச்ச மட்டும் உங்க ஆளை கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லு. அட செல்ல கண்ணு. நான் செல்லக்கண்ணு இல்லீங்க, நீங்க யாரு? அட பாவி, அதுவும் இல்லைங்க. நான் யாருன்னு கூட தெரியலையா? கடுப்பாவி, காலு வலிக்குதுடா. அப்பா பாப்பா பா. என்னண்ணா யார் அது? ஓபன் ஹவுஸ்ல என்ட்ரிங் டாக் மாதிரி, பிறந்த வீட்டுல நாய் மாதிரி. வா. ஹலோ, என்னங்க என்னமோ கண்ணுன்னு சொல்லி உள்ள வந்தீங்க, இப்ப நேரா வந்து சேர்லயே உட்காந்துட்டீங்க. யார் நீங்க? அட நீ தானடா சாரதி? அது உன் தம்பி ராஜா தாண்டா. அடாடா ரெட்ட மண்டைகளா, என்ன அடையாளம் தெரியல? நான் தாண்டா உன் கப்பு சித்தி. கப்பு சித்தியா? கால் இருக்கா பாரு, 2 இருக்கு. என் கண்ணுங்களுக்கே என்ன அடையாளம் தெரியாம காலை கெட்டு போயிடுச்சு. கற்பகம் சித்தி நீங்களா? ஆமா. நீங்க ஏதோ கங்கையில குளிக்க போய் ஆத்தோட போயிட்டு அத்தை ஏன் கேக்குற? ஆத்தோட போயிட்டு இருக்கு போகும்போது இந்த மீன்காரங்க என்ன புச்சாங்களா? புச்சாங்களா? அதான் காப்பாத்துனாங்க. ஐயோ அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். எப்படியோ அவரை தேடிக்கிட்டு நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அங்க போனா அவர் மெட்ராஸுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு, இங்க வந்து அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலான்னு. அவரை பார்க்காம நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சித்தப்பா வேற எங்கேயும் இல்ல, இங்கேயேதான் இருக்காரு. போடா பேமானே, விளையாடாதீங்கடா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். எத்தனை தடவை அவர் கண்ணத்துல உப்பு கல்ல வச்சு நெரடு நெரடுன்னு நெரட்டு இருக்கேன் தெரியுமா? சித்தப்பா உப்புக்கல் வந்தாச்சு. என்ன நேரடியாச்சு? கற்பு அம்மா. பாக்கும் போது கட்டி அணைக்கணும் போல தோணுது. சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. கரெக்ட். கற்பு நீ காணாம போனதுல இருந்து கதவை பார்த்தாலும் நினைவுதான், கதவை பார்த்தாலும் நினைவுதான். ஐயோ அத்தா, எனக்கும் அப்படித்தான். வேற மீன் பார்த்தா உங்க நினைப்புதான், கெண்ண மீன் பார்த்தாலும் உங்க நினைப்புதான். ஐயோ சித்தி வந்திருக்காங்க, காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்கடா. ஐயோ ஐயோ பாவி பசங்களா. ஐயோ இங்க பாருங்க, அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கேயோ போயிட்டேன்டா. டேய், நான் போகும்போது உனக்கு 3 பல்லு தாண்டா பொழைச்சிருந்தது. இப்ப 32 பல்லோட உன்னை பார்க்கும்படியா விதி என்னோட விளையாடுச்சுடா. சித்தி, விதி ரொம்ப விளையாடிடுச்சு. 32 கூட இல்ல, பல்லு வலின்னு போன வாரம் தான் ஒண்ணு எடுத்துட்டேன். 31 தான். எங்க இந்த பக்கமா? 30 தான். சித்தி, ஏண்டா நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் தானே, எளிமையான குடும்பம் தானே. நீங்க 2 பேரும் தானே. 2 பேரும். உங்களுக்கு எதுக்குடா இந்த 2 வேலைக்காரங்க? ஐயோ சித்தி, அந்த சின்னது
ஏன் சம்சாரம்? இந்த பெரிய வேலைக்காரி ஏன் சம்சாரம்? இது சம்சாரம். இது சம்சாரமா? இவளுங்களா? கங்கை தண்ணி. ஏண்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா இல்ல ஒரு கடுதாசி போட்டீங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்களை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, ஒண்ணுக்குள்ள கத்திரிக்காய், இன்னொன்னு இழுப்பு சட்டி. இதுக்கே எப்படி சொல்றீங்களே? உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? எப்படி இருப்பாரு? அச்சு அப்படியே. அப்படியேவா? ஐயோ 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 ஐயோ, உங்க படிப்புக்கும் உங்க வசதிக்கும் இந்த மாதிரி பொம்பளைங்க இல்லடா. செக்கச்சவையா உயரமா வடநாட்டுல இருந்து ராஜா மக என்ன மந்திரி மகளே கட்டி வச்சிருப்பல. ஏய், யார் நீ? இங்க வந்து கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி பேசுற? என்னையா சொன்னா? உங்களதான். என்ன சொன்னா? யார் நீ? கண்ணா பின்னா. ஐயோ ராதா, இது எங்க டெல்லி சித்திமா, உங்க சின்ன மாமியார். பெரிய கை. ஆமா, ஆத்தோட போனாலே என் சம்சாரம். அவ திரும்பி வந்துட்டா. உங்களுக்கே இந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். மரியாதை எல்லாரும் வெளியே போங்க. என்ன பார்த்தா வெளியே போன சொல்றா? ஐயோ, என்னங்க கேட்டீங்களா? அடே தடி பசங்களா, கேட்டீங்களாடா? அம்மா ராசாத்தி, கருப்பு ராசாத்தி, வா வாமா என் கருப்பி, இங்க உட்காரு வா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா. இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தேன். ஏதோ நேரம் வெளியே போயிட்டேன். இப்ப நான் சொல்றேன் நான் யாருன்னு. நான் வேற யாரும் இல்லம்மா, நான் தான் உங்க டெல்லி மாமியா. டெல்லி பாசம் ஒரு டைப்பா இருக்கு. இருப்பு சட்டி நசுங்கி இருக்கும். இனிமே ஏய் வேய் பேய்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அதோட போகாம எங்க கழுத்தருக்கு வந்து டெல்லி மாமியார் நீங்களேதான், சந்தேகமே இல்ல. மறைச்சு ஒழுங்கா பெருக்குது. ரெண்டு குழி நீ என்ன வாங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. டிஃபன் ரெடியான்னு? நாங்க ரெண்டு பேரும் இன்னில இருந்து சமைக்க மாட்டோம். இது என்ன இது திடீர் ஸ்ட்ரைக்? ஆமா, இந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் உங்க சித்தி கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவளே சமைக்க சொல்லுங்க. எப்படி? மாமியார் காரி பொங்கி போடட்டும், நாங்க உட்கார்ந்து திங்குறோம். கர்ப்பா கர்ப்பா கைத மாந்தவள. ஏம்பா அந்த கைதை இந்த வீட்ல தானே இருக்கிறான்? நீ எந்த கைதியை கேக்குற? ஏய், இந்த டப்பா இருக்கிற வேலை நம்ம கிட்ட வச்சுக்காத. கர்ப்பத்தை கூப்பிடியா? கர்ப்பமா? இங்க யாரும் கர்ப்பம் இல்ல, இனிமே ஆனாதான். ஏய், அந்த கைதை கற்பகத்தை வர சொல்லியா? கற்பகத்தை நீ எதுக்கு வந்த? ஆமா, கற்பகம் யாருன்னு தெரியுமா? தெரியுமாவா? நான் புருஷாவ பொண்டாட்டி. யார சொன்னா ஏற மாட்டானா? நீ எதுக்கு ஏத்தி விடுற? பிளைடா, நான் காலையில சேவ் பண்ணிட்டேனே. கற்பகம் உன் பொண்டாட்டியா? கீச்சிருவே கீச்சி. எங்க கீச்சுவேன்? எங்க இடம் இருக்குதுல அங்க கீச்சிருவே. கூப்பிடியா? கற்பகம் சீக்கிரமா கீச்சணுமா? அங்க வருது. சீக்கிரம் வர சொல்லியா? சாமாரி, நீ எங்கே வந்த? ஏய் கைது, உன்னை பார்க்கத்தான். படா சோக்காக்கிறியா? சோக்கா கீரியா? கற்பகம் உனக்கு தெரியுமா? என் வைப்பியா? வைப்பா? வைஃப். கற்பகம் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேதான் நடக்க போகுது. வாமே வா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் துவைக்கணும். இல்லைங்க, தம்பி அழுக்கு சட்டை துவைக்கதா இந்த பிறவி எடுத்தீங்களா? இல்லையே, உன் அழுக்கு தோச்சு போடவும் இந்த பிறவி உதவி இருக்குதே. பொண்டாட்டு புடவை துவைச்சு போடுறது நாகரீகம், தம்பி அழுக்கு சட்டை துவைக்கிறது அடிமைத்தனங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய தத்துவம். ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்ல. இப்ப என்னப்போ, என் தம்பி சட்டை சுத்தமா இருக்க கூடாது, அதானே உன் நல்ல எண்ணம்?
கவலைப்படாது. இதோ பார், பூம் பூம் ஷக்கலக்கா. இதோ பார், அழுக்கு சொக்கா. போதுமா? போதும். தம்பி, உனக்கு இன்னைக்கு சோப் வாசனை இல்லடா, மண் வாசனை தான். அண்ணே அண்ணே, என்னடா என் செல்ல தம்பி? இத பாத்தியா? உன் பூட்ஸ் எப்படி பாலிஷ் போட்டிருக்க பார். உரைக்காதே, உரைக்காதே. மயிலாப்பூர் கற்பகாம்பா இவர் இப்படி மரக்கட்ட மாதிரி ஒரு பிறவி எடுத்திருக்காரே. கற்பகாம்பாளா? நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா விருந்தாளி வந்திருக்காங்களா? இருந்தாலும் இல்ல மேல இருக்காங்க. இப்பெல்லாம் டைரக்டா அங்கேயே முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, யூ மீன் லார்ட் கபாலீஸ்வரஸ் வைஃபா? சரி, நான் அங்கேயே போறேன். தாயே கற்பகாம்பாள், தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இறங்கி வந்து இங்க இருக்கிற 2 மருமகள்களும் பொம்பளைங்கதாங்கிறத ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சமாதானமா போறதுக்கு ஒரு வழி சொல்லம்மா. எதுக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் வரணும்? எனக்கே வழி தெரியும், சொல்றேன். தனி கொடுத்தன போயிடுவோம். அடைய வளைச்சான் தெருவுல. எதை வளைச்சான்? அடைய வளைச்சான் தெருவுல 750 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது. இன்னைக்கே பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க. நமக்கு பூர்வீகமான இந்த பழைய வீடை என்னமா பண்ணலாம்? பிளாட் கட்ட மொத்தமா வித்துடுங்க. இந்தாங்க. போடு. நாம மட்டும் இழிச்சு வாங்களா? முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுல 850 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கே போய் அட்வான்ஸ் கொடுங்க. இந்தாங்க. நீங்க அடைய வளைச்சான் தெருவுக்கு போக போறீங்களா இல்லையா? இந்தாங்க. முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுக்கு நீங்க போக போறீங்களா இல்லையா? அண்ணா, இவங்க சொல்ற வீட்டுக்கு நம்ம போல நம்மள நடு தெருவு கொண்டாந்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லது என்ன? அப்படி வாங்க வழிக்கு. அப்பா, இப்பவாது புத்தி வந்ததே. டேய் ராஜா, இங்க வாடா. என்னண்ணா? முண்டகண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா? அடைய வளைஞ்சான் தெருவுக்கு போவேன்னு சொல்லுவேன். என்னையே அடிச்சிட்டியா நீ? டேய்! ஐயோ, வேண்டாங்க. வேண்டாங்க, விட்டுடுங்க. போயிட்டாங்க. ஏண்டப்பா, அடி பலமா விழுந்துச்சா? இல்லண்ணா. எனக்கு பலமா விழுந்துச்சுடா. ஐயோ சாரிண்ணா, நீங்க திடீர்னு அதிர்ச்சி வேதம் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ச்சே, பொண்டாட்டிகள் அடக்க வழி தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோமே. ஏண்டா, நமக்கு வெக்கமா இல்ல? இல்லையே, சின்ன வயசுல அப்பா அம்மா போயிட்டதுனால இந்த வீட்டுல தட்டி கேட்க ஆள் இல்ல. கரெக்டா? மாமியார் 100 இருந்து 4 குட்டி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சாரதி, ராஜா, உரிமையோட எங்க பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்க யாரு? முதல்ல சாரதி யாரு, ராஜா யாரு, அத சொல்லுங்க. நான் சாரதி. நான் ராஜா. நீங்க யாரு? டெல்லியில மயில்சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா? டெல்லி மயில்சாமிங்கிறது என்ன சித்தப்பா. அது நான் தான். சித்தப்பா. அவர் யாருன்னே தெரியல. சித்தப்பா. ரிட்டையர்ட் ஆயிட்டேன். மெட்ராஸ்ல உங்க கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சித்தப்பாங்கிறீங்க, சித்தி வரல? போன தை அமாவாசை அன்னைக்கு சித்தி அஸ்திய கங்கையில கரைச்சிட்ட. சித்தி செத்துட்டாங்களா? செத்தாத்தாண்டா அஸ்திய கரைக்க முடியும். நானும் உங்க சித்தியும் கங்கை ஆத்துல 4 முழுக்கு போட்டுட்டு 5வது முழுக்கு போட்டு எந்திரிக்கும் போது உங்க சித்திய காணோம். கங்கை ஆத்தோட போயிட்டா. 4வது முழுக்கோட நிறுத்திட கூடாதா? அது இப்பதானே தெரியுது. அப்புறம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், பாடி கிடைக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி அஸ்தி கரைச்சீங்க? பாடியாடா முக்கியம். ஓ, சித்தியோட எக்ஸ்ரே இருந்துச்சு, அதை எரிச்சு அந்த சாம்பலை கரைச்சிட்டு. ஓஹோ, பொண்டாட்டிய தொலைக்க இப்படி ஒரு வழி இருக்கா? முதல்ல என் பொண்டாட்டி எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்கணும். அண்ணா, அவர்தான் ஏதோ ரீல் விடுற மாதிரி இருக்கு. என்னது? நான் ரீல் விடுறேனா? என்ன விளையாடுறீங்களா? 25 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு கதையா இருக்கா? இப்படி எல்லாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் டெல்லியில இருந்து வரும்போது பழைய குடும்ப குரூப் போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா? இந்த போட்டோவுல இங்க நிக்கிறது உங்க அப்பா, இது உங்க அம்மா, இது நான். இந்த சின்ன பையன் ஆஃப் டயர்ல பட்டன் போடாம இருக்கானே, அதான் நீ. இந்த பட்டனை போட்டு விட்டுருங்களேன். இது போட்டோடா. சரி, இவராவது பட்டன் இல்லாம இருக்கா? இங்க ஒரு கேனைய பேண்டே இல்லாம இருக்காரு. இந்த பையன் யாரு? நீதான். இது பரவாயில்லையே, நான் சின்ன வயசுல வேஸ்டியே கட்டுறது இல்ல. அந்த போட்டோ எங்க? உள்ள இருக்கு. நீங்க தான் சித்தப்பா. சித்தப்பா, சித்தப்பா. 25 வருஷம் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்களே. இங்கே தங்கலாம். டெல்லிக்கு இடம் கொடுத்துட்டீங்களே, இனிமே பாருங்க. யார் இவரு? எங்க டெல்லி சித்தப்பா, எங்க அம்மாவோட தங்கச்சி புருஷன். அது சரி, நீ யாரும்மா? என் பொண்டாட்டி சரசு. ஓ,
இங்க எதுக்கு வந்திருக்காரு? என்ன இப்படி கேக்குற? இனிமே இவர் நம்ம கூட தான் தங்க போறாரு. என்னது இங்க தங்கறதாவது? அதுதான் நடக்காது. வேணா வந்ததுக்கு ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டோம். இது யாரு? ஒரு கப் காபி சாப்பிட்டு போங்கன்றதுக்கு? மாமா நீங்க இங்க தங்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு தான் போகணும். இவ பெரிய தாராள பிரபு. வரவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டா. மாமா நான் சொல்றேன், நீங்க ஒரு நாள் முழுக்க இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் அவர் இங்க தான் தங்குவாரு. ஒரு மாசம் இங்க தங்குவாரு, 2 மாசம் தங்குவாரு, 3 மாசம் சொல்றேன், 6 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம். பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தான் தெரியற. ஆனா இந்த கைதை விட்டு என்னால இருக்க முடியாதே. அப்ப ஒண்ணு பண்ணிக்க, நீ இங்கே தங்கிக்க. என்னது இவர் இங்க தங்குறதா? இது என்ன மங்கம்மா சத்திரமா? சரி சரி. ஆமா அப்படியே அவர் தங்குனா என்ன உறவு சொல்லிக்கிட்டு தங்குவாரு? ஐயா நான் மட்டும் என்ன உறவு சொல்லி இங்க வந்தேனா, புதுசா ஒரு உறவு உண்டாக்கிக்குவோம். இவர் என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. அப்ப இவர் நியூ டெல்லி, நான் ஓல்டு டெல்லி. டெல்லி குளிர் தாங்காம தம்பி இங்க வந்துட்டாரு. எப்படி இருக்குது? தூளு. அப்ப நீ எனக்கு அக்கா. ஏக்கா. தம்பி ஏக்கா. தம்பி ஏக்கா. எப்படி இருக்குது? ரொம்ப அசிங்கமா இருக்கு. தெரியவே இல்லையா? ஏக்கா. இந்த கிழவ உனக்கு புருஷன், அப்போ எனக்கு மாமா. ஓ மாப்பிள. கொஞ்சம் தெளிக்க. மாப்பிள. வேண்டாம் வேண்டாம். ஏய் மாப்பிள. வேண்டாம் வேண்டாம். மாப்பிள. அவன் சொன்னா கேளு. டேய் பிளேடி. மாப்பிள. வேண்டாம் டேய். மாப்பிள. ஐயோ. மாப்பிள மாப்பிள. ஏய் மாப்பிள. மச்சான் மாப்பிள. மச்சான் மச்சான் மச்சான். மாப்பிள மாப்பிள. ஏய் மச்சான் மச்சான். சித்தப்பா. ஏய் மச்சான் மச்சான். நல்லா இருக்க. சித்தப்பா யார் இந்த ஆளு? இவர் தான்டா கீச்சிரவரு. இது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவரு என் மச்சான். அதாவது என் தம்பி டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இந்த பசங்க தானா உன் மருமக பிள்ளைங்க? அப்படியா? ஏக்கா இந்த ராமரும் லட்சுமண மாதிரி 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னியே, இவனுங்க தானா? ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. பொண்டாட்டி கல்லே விழுந்திருக்கிறோம். இது நத்திங் வாடா. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா தூங்கிடுவானுங்க. என்னைக்குமே பீடிக்கு குறை இல்லாம சந்தோஷமா வாழுங்க. ஓஹோ நல்லபடியா சைக்கிள் ரிச்சா ஓட்டுங்க. ஐயோ ஓ எப்படியோ இருங்க. இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. செருப்பு வேற நாடுது. ஏந்திரா. ஆமா ஆமா. என்னது மாமா ஒரு டைப்பா இருக்கிறாரு. அதானே டெல்லியில இப்படிதானே? மச்சான் விளையாடுறாரு. ஆமா விளையாடுற. வெள்ளாடு இல்ல விளையாடுகிறார். கிழிஞ்சது. விளையாடிக்கிறேன். ஐயா போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து மாமா கையில ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. போ. நீதான். வாங்க. ம். நீ வா. எல்லாத்தையுமே சுருக்குறானே, எப்படி சமாளிக்க போறனோ? ஏண்டா உங்க பொண்டாட்டிங்க எல்லாம் பொம்பளைங்க தானே? அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிட்டோம். ஏன் இப்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க? எப்படி? என் தம்பிக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. 6 மாசமா எங்க வீட்டுல தினம் இதே மாதிரி சண்டைதான். எங்களால தாங்க முடியல. ஆமா சித்தப்பா, நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் இவளுங்க எங்களை பிரிச்சு தனி கொடுத்து நடத்தணும்னு நினைக்கிறாங்க. பிரிய நினைச்சா பிரிச்சிட வேண்டியதானே? அது எப்படி? என்னை என் தம்பி எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. நாங்க உறுதியா இருக்கிறோம். அந்த சக்தி தான் இந்த சிவன்களை பிரிச்சிருச்சே. அதுக்குதான் நாரதர் டெல்லியில இருந்து வந்திருக்கீங்களே, ஒரு நல்ல வழி பண்ணுங்க. கவலையே படாதீங்க, நாரதர் கழகம் நன்மையில் போய் முடியும். இந்தாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு. கூடக்காரி வந்தாள்னா சின்னவள எடுத்து கொடுக்க சொல்லுங்க. நீ எங்க போற? டான்ஸ் கிளாஸ் போறேன். டான்ஸா? ஆமா, டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு தான் ஆரம்பம். நீ டான்ஸ் ஆட போறியா? ஏன் நான் ஆடக்கூடாதா? இந்த வயசுல உன் உடம்பு வளையுமா? விளையாட்டி வளைக்க வெப்ப. உன் புருஷன் தான் வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறானே, அது போதாதா? காக்கா மாதிரி குரல் இருக்கிறவங்களுக்கு பாட்டு வரும் நம்பிக்கை இருக்கும் போது எனக்கே டான்ஸ் வராது. இந்தாங்க சாப்பாடு கூடக்காரி வந்தா கேரியர் எடுத்து கொடுத்துருங்க. நான் வெளியே போறேன். காலையில தானே பாட்டு கிளாஸ் போனேன், இப்ப எங்க போற? ஜூஸ் பிழைய கத்து கொடுக்கறாங்க, அங்க போறேன். ஏமா இப்போ உன் புருஷனை புளியறியா ஜூஸ் அது பத்தாதா? ஐயா டெல்லிக்காரரே, இது எங்க குடும்ப விஷயம். நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? பாட்டு கிளாஸ்க்கு அப்புறம் நான் இக்கபானா கத்துக்க போறேன். ஐயோ, அவ ஏதேதோ கத்துக்கிறாளே, நான் எதை கத்துக்கிறது? கராத்தே கத்துக்க. கராத்தேவா? ஜப்பானிய முறை நரம்படி ஒரே அடி உன் ஓர கத்தி காலி. நான் இப்பவே போறேன். ஜப்பானுக்கு கராத்தே கிளாஸ்க்கு. கராத்தே 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 கராத்தே. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என் பொழுது எப்படி போகுதுன்னு கவலைப்பட்டேன். இப்போ அந்த பொழுது பயனுள்ளதா போகுது. இனிமே
இந்த 2 பொண்ணுகளையும் திருத்துறதா என் முதல் வேலை. ஓ, இது அவளுதா? ஐயா ஐயா, யாரும்மா நீ? சாப்பாடு கேரியர் எடுத்துட்டு போக வந்திருக்கேன். என்னம்மா அது? கேரியர் எடுத்துட்டு போக பாட்டி வருவாங்கன்னு சொன்னாங்க. இளமையா நீ வந்திருக்க? தலையில ஏதாவது மை அடிச்சிருக்கியா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதான் நான் வந்திருக்கேன். ஏமா, அந்த பசங்களை உனக்கு அடையாளம் தெரியுமா? அது என்னய்யா தெரியாதுங்கிற? இந்த சீட்ல பேர் இருக்கு. சாரதி ராஜான்னு கூவுனா 2 பேரும் வந்து எடுத்துட்டு போவாங்க. சேவல் தான் கூவும், நீயும் கூவுறேங்கிறியா? சரி, இந்த இருக்க கேரியரு எடுத்துட்டு போ. ஏயா, இந்த வீட்ல பொம்மநாட்டிகளே கிடையாதா? ஏம்மா அப்படி கேக்குற? என்னய்யா, சோறு கொண்டு போற பாத்திரமாச்ச சுத்தமா விலைக்கு வைக்க வேண்டாம்? சுத்தமா விலைக்கு வைன்னு சொன்னா கேட்டா தானே. என்னம்மா சிரிக்கிற? ஏனையா நீ சொல்றது ரொம்ப தமாஷாக்கிது. சொன்னா கேட்டா தானே இழுக்கிறியே. உப்பு கல்ல வச்சு கன்னத்துல 2 நெரடு விட்டா ஏன் கேட்க மாட்டாளுங்க? மாமியார் இல்லாத வீடா? அதான் அலங்கோலமாக்கிது. 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 உன் பேர் என்னம்மா? மயிலாப்பூர் கற்பங்கம்பான்னு சொல்லுவாங்கப்பா. ஆஹா, மயிலாப்பூர் கற்பகாம்பாள். முதல்ல கேரியரை கிழவை. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன் கித்தியா? சொல்லு. இந்த வீட்டு நிலைமைய உன்கிட்ட விளக்குறேன். இப்ப இந்த வீட்டு நிலைமை உனக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் கற்பகம், இந்த உப்புக்கல்ல வச்சு நிரடலாங்கிற? செஞ்சு பாரியா, அப்ப பழம் எப்படி கிடைக்கும் உனக்கே தெரியும். ஏயா உப்பு கிடைக்காதுன்னு? உப்பு கல்ல கிடைக்கும், ஆனா அந்த உப்பு கல்ல வச்சு எப்படி நிரடணுங்கிற தைரியம் எனக்கு இல்ல. அது சரி. ஆமா, உன் விலாசம் என்ன சொல்லு? மயிலாப்பூர் நாச்சியா இருக்குப்பா. இத எடுத்துட்டு போட்டா? நீ எடுத்துட்டு போவனா? இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன். ஏயா? இந்த வீட்டு சோதா பசங்க இன்னைக்கு உன்னை பார்க்க கூடாதுங்கிறேன். நீ பின்னிடுவேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கே அந்த வீட்டுக்கு வர்ற. இந்தா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பட்டு புடவை எல்லாம் வாங்கிக்க, கொஞ்சம் கில்ட்டு நகை வாங்கிக்க, மேக்கப் எல்லாம் போட்டுக்க. சினிமால மாமியார் விஷயத்துல கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வருவாங்களா? அதானே? அதேதான். ஆனா கொஞ்சம் டீசென்ட்டா வாமா. வெளுத்துக்க. ஆனா ஒண்ணு. என்ன? ஏதோ பொம்பளைக்கு பொம்பளை உதவி செய்ய உன் பொஞ்சாத்தியா உன் வீட்டுக்கு வர, அது நெசன்னு நினைச்சு உன் பள்ள இழிச்ச முதுகெலும்ப முறிச்சிடுவேன். பக்கத்திலே வர மாட்டேன். யோ, ஒரு சந்தேகயா, அங்க வந்த உனக்கு இன்னான கூப்பிடுறது? உனக்கு கல்யாணமான உன் புருஷனை எப்படி கூப்பிடுவ? யோப்னு கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா யோவ் சோமாரி அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த வீட்டுக்கு நீ வந்த உடனே உனக்கு சந்தோஷமே வர வேண்டாம், அத்தான கூப்பிடுவேன். சரியா? இந்த பாரியா, அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்குவேன். அந்த பொம்பளைங்களை விறகு கட்டையால அடிப்பேன். ரத்தம் வரும், ஆனா உயிர் போகாது. அவங்கள அடிக்கிற, எனக்கு என்ன? தூள் பறத்து. என்ன கர்மமோ, ஐயோ என்ன கர்மமோ. செஞ்ச பாவண்டோய், என்னைக்கோ செஞ்ச பாவண்டோய். இது அடிக்கிற மாதிரி அதுங்களை அடிக்க முடியலையே. டேய், உங்களுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? இதுக்குதான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆசையில கட்டிக்கிட்டோம், இப்ப அவஸ்தைப்படுறோம். இப்ப தாண்டா என் பொண்டாட்டியை நினைக்க தோணுது. என் பொண்டாட்டி கற்பத்தை நான் செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? எப்படி சித்தப்பா? கப்பு கப்புன்னு கூப்பிடுவேன். அவ என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவா? டம்ளர் டம்ளர்னு கூப்பிடுவாளா? சொம்பு சொம்புன்னு கூப்பிடுவா. உதவாங்க வேணி. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி கற்பகம் உயிரோடு இருந்திருந்தா உங்க பொண்டாட்டிகளை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பா. சித்தி அவ்வளவு கண்டிப்பானவங்களா? என்ன, நான் சின்ன வயசுல செஞ்ச தப்ப அவ எப்படி தெரியுமா திருத்துவா? உப்புக்கல் இல்ல உப்புக்கல், அதை எடுத்து கன்னத்துல வச்சு 2 நரடுவா. கன்னத்தை தொட்டு பாப்ப, சுட்டு சுட்டா ரத்த வரும். அதுக்கப்புறம் நான் ஏன் தப்பு பண்றேன்? அப்பேற்பட்ட கற்பகம் போயிட்டாளே. ஆண்டாண்டு தோறு அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில். இனிமே அவ மாநிலத்திலையும் வரமாட்டா, மாவட்டத்திலையும் வரமாட்டா. ஏய், எனக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன? சும்மா ஐயா.
சரசு, மகளே சரசு. அப்பா வாங்கப்பா. சரசு, என்னம்மா ஆச்சு? போன்ல ஏதோ பயங்கரமா சொன்னியே. அந்த கொடுமையை ஏப்பா கேக்குறீங்க? டெல்லி சித்தப்பனும் சித்தியும் என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காப்பி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? அது மட்டும் இல்லப்பா, என்ன பாட்டு கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சதிகார பாவிங்க, ஒரு லதா மங்கேஷ்கர் உருவாவத கெடுக்கிறானுங்களே. இன்னும் கதை இருக்கு, கேளுங்க. போதும்மா போதும், என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குதே. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்பா. கட்டுறம்மா. நீ இந்த வீட்டை விட்டு வெளிநடப்பு செய்யணும். வெளிநடப்பு செய்ய இது ஒண்ணு பஞ்சாயத்து யூனியன் இல்ல. இத தவிர வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அவங்க 2 பேரும் போற இடத்துல கருப்பு கொடி காட்ட போறீங்களா? வேணும்னா வெள்ளை கொடி காட்டு. உங்களுக்கு மூளையே குழம்பு போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நல்ல காஃபியா கொண்டு வரேன். அப்பா, உங்களுக்கு காஃபி கூட போட்டு தர முடியலப்பா. ஏம்மா? அந்த டெல்லி மாமியார் இல்ல, காஃபி பொடி டப்பாவை அலமாரில வச்சு பூட்டிட்டு போயிருக்குப்பா. நான் பக்கத்து வீட்டுக்கு போய் காபி பொடி வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா? காஃபியே வாங்கிட்டு வரேன்ப்பா. இந்த பசுபதி எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன். அந்த டெல்லிக்காரிய ஊதி. அடப்பாவி, அதுதான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டானா? ஆமா, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது இல்ல, நான் மேடையில ஏறி பேசிட்டேன்னா? நீ பேசுவ, நீ பேசுறதெல்லாம் கில்லாடியாச்சே. கற்பகா, அவனை என்கிட்ட விட உண்டு இல்ல நாக்கிடுற. அது உங்க சாமர்த்தியம். சரிப்பா. இவன் ஒருத்தன் ஆம்பளையும் அப்பாங்கிறான், பொம்பளையும் அப்பாங்கிறான். இன்னா மாப்பிள வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கவலைப்படாத மச்சான், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. கமான் செல்மியா. இன்னா வாழ்க்கைப்பா, ஒரு கட்டு பீடிக்கு வழி இல்ல. கவலைப்படாத, வீடு தானே வேணும். அதான் வர்றாரு பஞ்சாயத்து போர்டு. வாங்க, இவர்கிட்ட சொன்னா கஞ்சா வாங்கி கொடுப்பாரு. அப்படியா? ஏம்பா, பக்கத்து கடைக்கு போயிட்டு ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து பீடி வாங்கிட்டு வர சொல்லுவ? என்ன யாரு நினைச்ச? அதானே, இவர் என்ன கையெழுத்து போட்டு லெட்டரா கொடுத்திருக்காரு? கையெழுத்து லெட்டர்? என்னப்பா சொல்றீங்க? ஊமை பொண்ணு. ஐயோ ஐயோ, நமக்குள்ள என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? பீடில இன்னும் பிராண்ட் வேணும். கணேஷா, காஜாவா? அதுல ஒரு கட்டு, இதுல ஒரு கட்டு வாங்கிட்டு போ. எல்லாம் என் நேரம்டா. அம்மா. டெல்லி, இந்த சோமாரி. என்னது டெல்லி சோமாரி? ஒண்ணு சோமாரி இல்லையா? இந்த சோமாரி சண்டை போட்டுட்டு வந்து உடம்பெல்லாம் வலிக்குதா? கை கால் பிடிச்சு விட்டா? புடிச்சு விடு. இந்தா. எங்க இல்லையா? வெளியே இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அது சரி. என்ன முதல்ல அதை எடுத்துரு, பெஜாராகுது. சோமாரி? கைத கற்பம் துண்டை எடுக்காத. ஓ இதுவா? அவங்க 2 பேரும் யாருங்கிறத ஓ முன்னாடியே கையும் களவுமா புடிச்சு காட்டுறேன். வா. எங்க எங்க பிடிக்கிறீங்க? வாடா. பஞ்சாயத்து எங்க போறீங்க? அது வந்து அது வந்து டவலை உள்ள மறந்து வச்சுட்டேன், அதான் எடுக்க போறோம். இப்ப உள்ள போக கூடாது. ஏன்? உள்ள வேஷ்டிக்கு பூஜை நடக்குது. வேஷ்டிக்கு பூஜையா? சஷ்டி பூஜை நடக்குது, அதனால உள்ள போக கூடாது. ஏன் கத்துறீங்க? காது நல்லா கேக்கும். கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்கல. இவன் எப்படி வந்தா? வளையல், தங்க வளையல். சபாஷ்டா பேட்டா. ஆமாங்க, இதெல்லாம் என் கையில எப்படி வந்ததுன்னு பாத்து நிக்கிறியா? இந்த பாரு, என் பக்கத்துல நிக்கிறானே ஆந்தா கண்ணு, இவன் தான் திருடி கொண்டு வந்து என் கையில கொடுத்து விற்க சொன்னா. இந்தா. ஐயோ, சொந்த வீட்டிலேயே கண்ணகோலா. உன்னை என் மகன் என்று கூறிக்கொள்ளவே என் நான் கூசுகிறது. அறிவிலி. தமிழப்பா, உங்களுக்கு மகனா பிறக்க அவளுக்கு சகல விதத்திலையும் தகுதி இருக்கு. மச்சான் மச்சான். ஐயோ, இது ஏன் சைக்கிள் ஆச்சே? காணாம போச்சுன்னு சொன்னாரு இவரு. இதையும் மார்வாடி கடையில் வைக்கிறதுக்கு உங்க மாமனார் ஏற்பாடு பண்ணாரு. நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா.